ஐயா வள்ளலாரே, நான் உலகிற்குச் சொன்ன இரண்டாவது குறள் இது. கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். தூய அறிவின் வடிவமான இறைவனுடைய நல்ல திருவடிகளை வணங்காவிட்டால் ஒருவர் கற்ற கல்வியினால் என்ன பயன்? இதை தங்களின் அருள் நெறியில் எப்படி பார்க்கிறீர்கள்? ஐயனே, தாங்கள் வாலறிவன் என்ற சொல்லை பயன்படுத்தியதே ஒரு பெரும் தத்துவம். கல்வியின் உவமை: ஒருவன் விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறான், ஆனால் அந்த வெளிச்சத்தில் நடக்கத் தெரியாமல் இருட்டிலேயே அமர்ந்திருந்தால் அந்த விளக்கால் என்ன பயன்? அதுபோலவே எத்தனை நூல்களைக் கற்றாலும் அந்த அறிவின் ஊற்றான இறைவனை உணரவில்லை என்றால் அந்த கல்வி வெறும் சுமைதான். தூய அறிவு, வாளறிவு. நான் பாடிய அம்பலத்தே என் அறிவை செலுத்தியபோது எம்பிரான் தன் பேரறிவை எனக்கு காட்டினான் என்ற வரிகள் உங்கள் குரலுக்குச் சான்று. கற்றல் என்பது தகவல்களை சேர்ப்பதல்ல, அது நம் அறிவை அந்த பேரறிவோடு இணைப்பதே ஆகும். மிகச் சரியாகச் சொன்னீர்கள். நான் ஏன் நற்றாள் தொழார் என்று திருவடிகளை தொழாவிட்டால் என்று சொன்னேன் தெரியுமா? தத்துவார்த்தமாக தாள் அல்லது பாதம் என்பது இறைவனின் அருள்நிலையை குறிக்கும். அறிவு என்பது ஆணவத்தை வளர்க்கக்கூடாது. உண்மையான அறிவு ஒருவனை பணிவுள்ளவனாக மாற்ற வேண்டும். கடலில் கலக்காத ஆறு எப்படி தன் இருப்பை தொலைக்காதோ, அதுபோல இறைவனிடம் சரணடையாத கல்வி முழுமை பெறுவதில்லை. அற்புதம்! உங்கள் குரலை இன்னும் ஆழமாக பார்த்தால், தொழுதல் என்பது வெறும் சடங்கல்ல. நான் இதை என் ஜீவகாருண்ய தத்துவத்தோடு ஒப்பிடுகிறேன். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி நல்லொப்பினை செய்தல் வேண்டும் என்று நான் பாடியது உங்கள் குரலின் விரிவுதான். வாலறிவனை தொழுவது என்பது அவன் படைத்த அனைத்து உயிர்களையும் சமமாக மதித்து அன்பு செய்வதே ஆகும். உயிர்களிடம் அன்பு காட்டாதவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் அவன் வாலறிவன் நற்றாள் தொழாதவனே ஆவான். ஆமாம், கற்றது கைமண்ணளவு. ஆனால் அதன் பயனோ அந்த பேரறிவை தொழுவது, அதாவது உணர்வது. வெறும் ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதைத்தான் பயனென்கொல் என்ற கேள்வியின் மூலம் வினவினேன். அறிவு என்பது செயலாக மாற வேண்டும். அந்த செயல் அறமாக இருக்க வேண்டும். ஐயனே, உங்கள் வாலறிவன் என் அருட்பெருஞ்சோதி. கல்வியின் முடிவு கர்வமல்ல, அது கருணை. கற்றதனால் ஒருவனுக்கு தயவு பிறக்கவில்லை என்றால் அவன் கற்றதெல்லாம் வீண் என்பதை உங்கள் குரல் ஆணித்தரமாகச் சொல்கிறது. அறிவின் முதிர்ச்சி அன்பில் முடிவதே அறம். உண்மை ஐயனே. அன்பே அறிவாய், அறிவே அருளாய் மலரட்டும்.